இன்னைக்கான டாபிக் மாதம் நீங்க சொல்லக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தம். இந்த மார்ச் மாதத்துல நம்ம 9ஆம் தேதி ஒரு மைத்திரேய முகூர்த்தம் பதிவு போட்டிருந்தோம். 9ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்கூட்டியே போட்டிருந்தோம். அடுத்த மைத்திரேயன் எப்ப வருது, என்ன பண்ணணும்? இல்லை போய் ஒருத்தட்ட கையில் தான் போய் காசு கொடுக்க போகிறோம். அந்த நேரத்தை அந்த 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, 7:40 ஆரம்பிச்சு 9:20 இந்த 1.5 மணி நேரம் கேப்பில் வந்து நீங்கள் நேரில் போய் கொடுக்குற டிஸ்டன்ஸாக இருந்தால் 100% ஒன்றும் பக்கா ரிசல்ட்டு. நேரில் போய் கொடுத்துடலாம். ஆமாம், ஹேண்ட் டு ஹேண்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு கரெக்டாக ஒன்று. சனிக்கிழமை போடு வருது. சனிக்கிழமை காலைல 7:40 ஆரம்பிக்குது, 9:20 முடியுது. காலையில் நேரத்தில் அந்த நேரத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமாகவும் பேங்க் மூலியமாகவும் செலுத்தலாம். ஆனால் எது செலுத்தினாலும் சரி நீங்கள் வெள்ளை பேப்பரில் மைத்திரை முகூர்த்தம் நீங்கள் பயன்படுத்தானே வச்சே ஆகணும். வச்சுட்டு கபோர்ட்லேயே வச்சுட்டு கூட நீங்கள் போய் செலுத்தலாம். இது கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட சுமையை ஒரு 2 3 மைத்திரி 4 மைத்திரி 5 மைத்திரின்னு போகும்போது சுமை 100% குறையும். மரிஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் மாதம் நீங்க சொல்லக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தம். இந்த மார்ச் மாதத்துல நம்ம 9ஆம் தேதி ஒரு மைத்திரேய முகூர்த்தம் பதிவு போட்டிருந்தோம். 9ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்கூட்டியே போட்டிருந்தோம். அடுத்த மைத்திரேயன் எப்ப வருது, என்ன பண்ணணும்? மைத்திரேயன் முகூர்த்தம்ன்றது வந்து ஒரு சிறந்த ஒரு முகூர்த்தமாக. பிரம்ம முகூர்த்தம், சுப முகூர்த்தம், கரண முகூர்த்தம் மாதிரி நமக்கு மைத்திரேயன் ரொம்ப முகூர்த்தம். ஏன்னா இந்த எல்லா முகூர்த்தத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்குது. ஸோ ராவகாலம் நல்ல காலம் யமகண்டம் மாதிரி இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது இருக்குது. ஆனால் இந்த மைத்திரேயன்றது முழுக்க முழுக்க உன் சுமையை நீ தீர்க்கிறதுக்கோ, உன்னோட சுமையை நீ குறைக்கிறதுக்கும், உன்னோட பலத்தை நீ குறைச்சிறதுக்கோ, வாழ்க்கையில் மேலே மேலே நீ வளர்கிறதுக்கான ஒரு மைத்திரை முகூர்த்தம் தான் அது. எல்லா நேரத்தை மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் வீண் படுக்கக்கூடாது. ஏன்னா இப்போது வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, திருப்பி திங்கள் செவ்வாய் அது இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை போயிடலாம், இந்த சனிக்கிழமை போல அடுத்த சனிக்கிழமை போயிடலாம். ஆனால் மைத்திரின்றது ஒரு தடவை தான் வரும். அதை நீங்கள் வரும்போது கரெக்டாக அது மாதிரி தான் இந்த அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சிவராத்திரிலாம் எதுக்கு விசேஷமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் போனால் வராது. அடுத்த சிவராத்திரி நம்ம இருப்போமான்னு தெரியாது, அடுத்த அமாவாசை இருப்போமான்னு தெரியாது, அடுத்த பௌர்ணமி இருப்போம்னு தெரியாது. இருக்கும்போது பயன்படுத்திக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி மைத்திரை முகூர்த்தம்ன்றது இப்போ இந்த மார்ச் மாதத்தில் 9ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இப்போ ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி சொல்லியிருந்தோம் மைத்திரை முகூர்த்தம். இப்போ வருது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு 21ஆம் தேதி, சனிக்கிழமை 21 காலையில் 7:40 ஆரம்பிக்குது, 9:30 டைமிங் பார்த்தீங்கன்னா 7:40 ஆரம்பிக்குது, 9:20 முடியுது. ஸோ மைத்திரை முகூர்த்தம். இந்த மைத்திரை முகூர்த்தத்துக்கு என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். புதுசாக அந்த ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. காலையிலன்றதால கம்பல்சரி பேங்க்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். நார்மலாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து மைத்திரை முகூர்த்தம்னு எழுதிட்டு எவ்வளோ தொகை நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க தொகையை வந்து பணமாகவும் எழுதணும், ப்ளஸ் 0 போட்டு 5 போட்டு 3 போட்டு 0 போட்டு எழுதணும். யாருக்கு வாங்கியிருக்கீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க அதுவும் எழுதிடணும். எழுதிட்டு ஒரு வெள்ளை கவரில் அதோட காசு எவ்வளோ கொடுக்கணும் தொகையை வச்சுட்டு சாமி பொறுத்தோடனே கபோர்டனை வச்சுட்டு 10 மணிக்கு மேலே பேங்க் ஓப்பன் பண்ணோன்னே அந்த காசு போய் நீங்கள் பேங்க்கில் கட்டி செலுத்திடலாம். இல்லை பை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோன்னா அந்த நேரத்தில் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் எடுத்து சாமி படுத்தாண்டியோ இல்லை கபோர்ட்லேயே வச்சுட்டு அந்த காசு யாருக்கு அனுப்பணுமோ ஆனால் நான் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அப்சர்வ் பண்ணணும். நம்ம ஆத்மார்த்தமாக அதை எழுதிட்டு கொடுத்துடணும். இல்லை போய் ஒருத்தட்ட கையில் தான் போய் காசை கொடுக்க போகிறோன்னா அந்த நேரத்தை அந்த 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, 7:40 ஆரம்பிச்சு 9:20 இந்த 1.5 மணி நேரம் கேப்பில் வந்து நீங்கள் நேரில் போய் கொடுக்குற டிஸ்டன்ஸாக இருந்தால் 100% ஒன்றும் பக்கா ரிசல்ட்டு. நேரில் போய் கொடுத்துடலாம். ஆமாம், ஹேண்ட் டு ஹேண்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு கனெக்ட் ஆகுதில்ல. ஒரு கையை வந்து பவர் மணி அதட்டு இப்படி கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ கையிலே நீங்கள் செலுத்திடலாம். கையிலையும் அந்த டைமில் செலுத்தலாம், ஜிபே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனும் பண்ணலாம், பேங்க்கில் போயும் செலுத்தலாம். ஸோ ஆனால் எதுவானாலும் சரி, இல்லை பை இது 21ஆம் தேதி நான் 23 தான் பேமெண்ட் தரேன்னா முடிஞ்சால் 21 அந்த பேமெண்ட்டை கட்டு, சீக்கிரம் அடையும். இல்லை பை நான் 20ஆம் தேதி காசு கட்ட போகிறோம் பை, இல்லை ஒரு நாள் தள்ளி 21 ஆனால் கடன் சீக்கிரம் குறையும். டியூ இருக்கா அந்த டியூ இருக்கா அந்த டைமில் கட்டு, வாடகை கொடுக்கணுமா அந்த டைமில் கட்டு, யாருன்னா கை மற்றா கடன் கட்ட போறியா, வாங்கின காசு கொடுக்க போறியா அந்த டைமில் கொடு. எதுவானாலும் அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 100% 200% வேலை செய்யும். திருப்பி சொல்கிறேன், வரும் 21 சனிக்கிழமை போடு வருது.
சனிக்கிழமை காலைல 7:40க்கு ஆரம்பிக்குது, 9:20 முடியுது. காலையில் நேரத்தில் அந்த நேரத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமாகவும் பேங்க் மூலியமாகவும் செலுத்தலாம். ஆனால் எது செலுத்தினாலும் சரி நீங்கள் வெள்ளை பேப்பரில் மைத்திரை முகூர்த்தம்னு எழுதணும், தொகை எழுதணும், தொகை அமௌண்ட்டு போடணும், யாருக்கு கொடுக்குறோம், யார் வாங்கியிருக்கோன்னு எழுதணும். அதை எழுதிட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும். நேரில் கொடுத்தாலும் சரி, ஆன்லைனில் பண்ணாலும் சரி, பேங்க்கில் பண்ணாலும் சரி, இது நீங்கள் எழுதணும். இதை எழுதி நீங்கள் சாமி படத்தானே வச்சே ஆகணும். வச்சுட்டு கபோர்ட்லேயே வச்சுட்டு கூட நீங்கள் போய் செலுத்தலாம். இது கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட சுமையை ஒரு 2 3 மைத்திரி, 4 மைத்திரி, 5 மைத்திரின்னு போகும்போது சுமை 100% குறையும். கமெண்ட்டில் சொல்லுவீங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்பிக்கை இறைவன் மேலே வைங்க, உங்கள் மேலே வைங்க, பண்ண போகிற பரிகாரத்தை மேலே வைங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பலன் உண்டு. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஒவ்வொரு நேரத்துல அது வருது. ஸோ அந்த நேரத்தை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கணும், கடனை எப்படி சீக்கிரம் அடைச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்னு அற்புதமான பதிவா சொன்னீங்க பாய். நன்றி. நன்றி.